இடத்துல பள்ளம் குண்டும் குழியுமா இருக்குது. இதில் தான் தவறி விழுந்து கீழே விழக்கூடிய நிலைமை இருக்குது. இந்த ரோடெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சிக்கு ஏதாவது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம்? மாநகராட்சி சார்பாக ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையின் போது சாலை பணிகளுக்கு என்று தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து சாலை பணிகள் வந்து நடைபெற்று வரும். இந்த ஆண்டும் அதே போல் சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொழுது மழைக்காலம் அப்படின்றதுனால நவம்பர் டிசம்பர் மாதம் மட்டும் சாலை பணிகள் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்றது தெரிவித்திருக்கோம். மீண்டும் ஜனவரி மாதம் முதல் இந்த சாலை பணிகள் மீண்டும் துவங்கப்படும். சில பகுதிகளில் வந்து பாட்ஹோல்ஸ் இருக்குது, ரோடு மழை காரணமாக சேதாரம் அடைகிறது தெரிவிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகள் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்து. பள்ளங்களில் தெரியாமல் தான் தண்ணி தேங்குறதுனால தான் தவறி விடுறாங்க. ஸோ அந்த பள்ளம் வந்து அது வந்து இல்லை, அந்த பள்ளங்கள் வந்து பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதே வார்டு வாரியாக ஜோன் வாரியாக வந்து கணக்கெடுப்பு எடுத்துகிட்டு வரும். ஸோ அந்த பகுதிகளெலாம் தொடர்ந்து பேட்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு வராங்க. ஏன்னா மழை காலங்களில் வந்து தார் ரோடு போட்டால் அது மழை பெய்யுதுன்னா அந்த தார் ரோடு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது, லைஃப் இருக்காதுன்றதுனால மழை காலங்களில் ரூல்ஸ் படி தார் சாலை அமைக்கக்கூடாது. அதனால் ஜனவரி மாதம் தார் சாலை அமைக்கப்படும்.